நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நீதிமன்ற வளாகத்தில் ரூபாய் 11 கோடி மதிப்பில் புதிய நீதிமன்றம் கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர். மேலும் மேட்டுப்பாளையம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் பொன்னாடை போத்தி நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். கடந்த 4ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்களை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை நேவி 23 மீனவர்களையும் படகுகளையும் கைது செய்தது. கடந்த 2 நாளில் இலங்கை அரசு கைது செய்த 23 மீனவர்களில் 20 பேரை விடுவித்தது. மீதி 3 பேர் படகோட்டிகளை இலங்கை அரசு விடுவிக்கவில்லை. படகோட்டி மீனவர்கள் 3 பேரும் 1 வருடம் 6 மாதம் என்று சிறை தண்டனை வழங்கி விடுவிக்கவில்லை. அதனால் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்கம் அந்த 3 விசைப்படகு ஓட்டுநரை விடுவிக்குமாறு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசைப்படகு மீனவர் சங்கம் ஒன்று கூடி அனைத்து மீனவர் சங்கம் அவசர ஆலோசனை கூட்டம் 17/2/2024 நாள் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் ஜான் மடிக்கட்டும் இடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கம் செயலாளர் திரு சகாயம் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே ராமதேவன்பட்டியில் நடந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் கட்டிடம் தரைமட்டமானது. ஒரு அறையில் அதிகபட்சமாக 4 பேர் மட்டும் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே அறையில் 8 பேர் வரை பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு ஆலையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவு மருந்து கலவை மட்டுமே இருப்பு இருக்க வேண்டும். ஆனால் மருந்து கலவை அதிகமாக இருந்ததும் விபத்திற்கு காரணம். பட்டாசு ஆலை வெடித்ததில் 5 பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகினர். 4 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் இறந்த 10 பேர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி நிவாரணமாக 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இறந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளனர். நெல்லூர் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி 5 மாவட்டங்களுக்கு பொது சுகாதாரத்துறை H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் இருந்து சேலம் நோக்கி வந்த வேன் கீழே 1வது வளைவில் அடிவாரத்தில் இன்று மதியம் 2:15 மணிக்கு கட்டுப்பாடின்றி விழுந்து விபத்துக்குள்ளானது. பல்வேறு துறைகள் சார்பில் 1264.54 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.